இப்போ ரீசெண்டாக பாரிஸில் நடந்த பேரலிம்பிக்ஸில் வந்து நான் பிரான்ஸ் மெடல் ஜெயித்தேன். இப்போ இன்னைக்கு எங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இதுக்கு காரணமாக இருந்த என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, என்னோட கோச் உமேந்திர ராணா சார், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்க எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் வரதுக்காக காரணமாகவும் இருந்திருக்காங்க. எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், உதயநிதி சார், சிஎம் சார் வந்து எப்போவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக. இப்போ ஏதாவது டோர்னமெண்ட் ஜெயிச்சா வந்து உடனே கூப்பிட்டு எங்களை விஷ் பண்ணி ஏதாவது கேஷ் அவார்டு இருந்தால் உடனே கொடுத்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் குவாலிஃபை ஆனோன்னு தெரிஞ்சு கூப்பிட்டு எங்களுக்கு ஊக்கத்தொகையாக 7 lakhs கொடுத்தாரு. இப்போ வந்து அதே பாரிஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த பிரான்ஸ் மெடலுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்து எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்பவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டே இருப்போது. ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். மற்ற ஸ்டேட் பசங்கள்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னோட மெயின் கோல் வந்து இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற பேரலிம்பிக்ஸில் வந்து கோல்டு ஜெயிக்கணுன்றது தான். அதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. இருந்தாலும் அதுதான் என்னோட மெயின் கோல். அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாட வேண்டி வரும். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் ஜெயிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி நல்லா என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். அதுதான் என்னோட எய்ம்.